மகாராஷ்டிரா மாநிலத்தின் 21வது முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவி ஏற்க இருக்கிறார். அதையொட்டி மும்பை ராஜ்பவனில் உள்ள ஆளுநரை நேரில் சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை ஏக்நாத் சிண்டே வழங்க இருக்கிறார். அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பதை ஒட்டி கடந்த முறை ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக பொறுப்பு வகித்த சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக துணை முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த புதிய அமைச்சரவையில் இன்று மாலை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள சூழ்நிலையில் 21 அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும், 12 அமைச்சர்கள் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கும், 10 அமைச்சர்கள் அஜித் பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் வழங்கப்படும் என தெரிகிறது. இந்த முதலமைச்சர் பதவியேற்பதில் சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் கடந்த முறை அவர் முதலமைச்சராக பொறுப்பு வகித்ததால் தற்போதும் முதலமைச்சராக அவர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய சூழ்நிலையில் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தேவேந்திர பட்னாவிஸ் உரிமை கோரியிருக்கிறார். இதனால் மகாராஷ்டிர மாநில ஆளுநரை ஏக்நாத் சிண்டே அதன் பின்னர் சந்தித்து அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தையும் வழங்குகிறார். ஏனென்றால் இன்றுடன் மகாராஷ்டிரா மாநில அரசின் அந்த பதவிக்காலம் நிறைவடைவதால் இன்று புதிய முதலமைச்சர் பதவியேற்க வேண்டும் என்ற அரசியல் சாசன விதிமுறை இருப்பதால் இன்று மாலைக்குள் புதிய முதலமைச்சர் பதவியேற்க வேண்டும் என்பதால் இன்று மாலையே தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு ராஜ்பவனில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் சிண்டேயும் அஜித் பவாரும் பதவியேற்க இருப்பார்கள் என்று தெரிகிறது. இருந்த போதிலும் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் அந்த எதிர்ப்பையும் மீறி பாஜகவின் தலைமையின் உத்தரவுக்கு இணங்க தேவேந்திர பட்னாவிஸ் இந்த முறை அதிக பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பதால் இந்த மாண்டேட் இந்த தேர்தல் முடிவானது பாரதிய ஜனதாவுக்கானது என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களும் தேவேந்திர பட்னாவிஸும் தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை மகாராஷ்டிரா ஆளுநரிடம் வழங்குகிறார். வழங்கிய பின்னர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பு நிகழ்ச்சி நேரம் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு ஆகியவை தொடர்பான நேரம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிகிறது. மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் 232 இடங்களுக்கும் அதிகமாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி வெற்றி பெற்றிருப்பதை ஒட்டி அங்கு மீண்டும் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு மலர இருக்கிறது. இந்த முறை முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சராகவும், துணை முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். இன்று மாலை மும்பை ராஜ்பவனில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு, மும்பை ராஜ்பவனில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே சற்று நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை அளிக்கவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.